அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல ஒரு 350-400 பேருக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அவர் ஒற்றைப்படையில் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சகாருக்கும் ஏற்பாடு செய்கிறாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமஸான் 22வது நாள் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் எந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரிப்ளிகேன்லேயே ரொம்ப ஃபேமஸான ரத்னா கேஃப் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மஸ்ஜித் சயீதியாக தாங்க வந்திருக்கிறேன். மாஷல்லா இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கும்போது எந்த ஒரு விஷயம் சொல்ல இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப 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 நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த மஸ்ஜித்தில் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நாள் 20வது நோன்புலேருந்து 30வது நோன்பு இருக்கும். கடைசி 10 நாளில் பார்த்தீங்கன்னா 5 சஹார் வைப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கிராத் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், தமிழில் எனக்கு சரியாக வரல. தாக்கிராத் சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சஹாருக்கான ஏற்பாடு இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சஹார் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தஹஜ்ஜுத் நமாஸ் கூட இங்கே தொழுகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அம்ஜத். நான் கடந்த ஒரு 40 வருடங்களாக இந்த பள்ளிவாசலில் வந்து ரம்ஜானில் ஒரு மாதத்துக்கு நோம்பாளிகளுக்கு ஹித்மத் கார் பண்ணுறதுக்காக வந்துடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசல் பேர் சயீதியா பள்ளிவாசல். இது ட்ரிப்ளிகேன் ரத்னா கேஃப் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சயீதியா பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல ஒரு 350-400 பேருக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அவர் ஒற்றைப்படையில் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சகாருக்கும் ஏற்பாடு செய்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசுனாங்களே அம்ஜத் பாய் சொல்லிட்டு அவங்களோட சந்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி இயர் வரும்போது கூட இவங்க பார்க்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் வருஷம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க பள்ளிவாசலுக்கு. மாஷா அல்லாஹ். இவங்க வந்து சமைக்கிறாங்க, நோன்பு கஞ்சி செய்கிறவங்க, நோன்பு கஞ்சி கொட்டுறாலாம் வாஷ் பண்ணுறவங்கலாம் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மஸ்ஜித்தில் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் தொழுவதற்கான இடமும் 400 to 300 மெம்பர்ஸ் வந்து நோன்பு திறக்கான பிளேஸும் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோர் தாங்க இந்த மஸ்ஜித்தில் வந்து நோன்பு திறக்காங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சஹாருக்கான ஏற்பாடு இருக்காங்கல்ல, இன்றைக்கி நைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மஸ்ஜித்தில் பார்த்திங்கன்னா 5 நாள் சஹாருக்கான ஒரு போர்டு போட்டிருக்காங்க. கீழே பேனரில் கூட போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுங்க, ஒவ்வொரு சாப்பாடு வச்சுருக்காங்க. ஒரு நாள் மட்டன் பிரியாணி, ஒரு நாள் சிக்கன் பிரியாணி, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபுட்டு ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா தாக்கிரா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். தஹஜ்ஜுத் நமாஸ் கூட படிப்பாங்க இல்லையா, 5 நாள் தஹஜ்ஜுத் நமாஸ் படிப்பாங்க, தாக்கிரா சொல்லுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மஸ்ஜித்தில் வந்து கரெக்டாக இந்த மஸ்ஜித்தோட லொக்கேஷன் வந்து சென்னை ட்ரிப்ளிகேனில் ரத்னா கேஃப்க்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது மஸ்ஜித் சயீதியா. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்ஜித்தில் வந்து அவ்வளோ அழகாக ப்ரிப்பரேஷன் இருக்குது. நோன்புக்கான ஏற்பாடு பார்த்திங்கன்னா மாஷா அல்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 400 பேர் உட்காந்துருக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அதுவும் டெரஸில் செகண்ட் ஃப்ளோரில் தாங்க இதை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களே. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا أشهد أن محمدر رسول الله. أشهد أن محمدر رسول الله. حي على الصلاة.